මාධ්‍යවල වාර්තා පළ වී තිබුණු ආකාරයට ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவலுக்கு அமைய சுமார் 40 வருடங்களின் பின்னர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஒருவர் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு நீண்ட நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய வேண்டிய விசேட தேவை என்ன? அவரின் விஜயம் மற்றும் சந்திப்புகளை அவதானிக்கும் போது பாடசாலை அதிபர் ஒருவர் மாணவர்கள் வகுப்பறையில் ஒழுங்கான முறையில் நடந்து கொள்கின்றாரா என்று ஆராய்வது போன்ற ஒரு நிலைப்பாட்டையை காட்டுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஜனநாயக செயற்பாடுகளானது அவர்களின் செயற்பாடுகள், அவர்களின் சொந்த நடவடிக்கைகள், அது அவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அமெரிக்க காங்கிரசிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்திற்கு கட்டளைகளை பிறப்பிக்கவே அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு விஜயம் செய்தாரே தவிர வேறு எதற்கும் அல்ல. அத்துடன் தனது விஜயத்திற்கு எதுவித தடையும் எதிர்ப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் சுதந்திரமாக வந்து செல்வதற்காகவுமே வெசாக் காலத்தை அவர் தெரிவு செய்திருந்தார். இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் வெசாக் பண்டிகையை கொண்டாடும் காலத்தில் ஜோன் கரி அல்ல பராக் ஒபாமா இலங்கைக்கு வந்தாலும் இது குறித்து பெரிய அளவில் கவனம் செலுத்தப்பட மாட்டார்கள். இலங்கைக்கு வந்த அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஒருபுறம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் உங்களது நீண்டகால எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். மறுபுறம் இலங்கையின் உள்ளக செயற்பாடுகளில் எவ்வாறான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கத்திற்கு அறிவுரை வழங்கியிருந்தார். இதன் மூலம் இதுவரையில் அமெரிக்காவினால் இலங்கையில் அடைய முடியாது போன ஒரு இலக்கை எட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதாவது மேற்கத்திய ஏகாதிபத்தியத்திற்கு தேவையான செயற்பாடுகளை ஐக்கிய தேசிய கட்சியினை கொண்டு தனியாக செயற்படுத்தாது விருப்பத்துடனோ விரும்பாமலையோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முனைத்து கொண்டு செயற்படுவதுதான் அவர்களின் நோக்கம். இதற்காகத்தான் அவர்கள் மைத்திரி, சந்திரிகா, ரணில் என்ற புதுமையான பிரச்சனையை தோற்றுவித்தார்கள். இதற்கு முன்னர் இந்த இரு கட்சியும் ஒன்றிணைந்து தமது செயற்பாடுகளை மேற்கொள்ள அமெரிக்காவினால் முடியாமல் போனது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தரப்பு அவர்களுக்காக செயற்படும் போது மறுதரப்பு அதற்கு எதிராக செயற்பட தடுத்தது. 2001ஆம் ஆண்டும் இதுதான் நடந்தது. சந்திரிகா ஜனாதிபதி ஆசனத்தில் இருந்த போதிலும் பிரதமரான ரணில் விக்ரமசிங்க மூலம் கொண்டு செல்லப்பட்ட இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதியான சந்திரிகாவால் இணங்க வைக்க முடியாமல் போனது. இந்த நிலை மாறி அவர்களின் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் தற்பொழுது நிறைவேறியுள்ளன. இதனை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரும் இதனோட சிறப்பான முறையில் கொண்டு செல்லவே அவர்கள் முயற்சிக்கின்றனர். නමුත් අද ඒක යම්තාක් දුරකට කරගෙන තියෙනවා බලනවා මහමැතිවරණයෙන් පස්සෙත් ඒක හොඳට කරන්න